ஹாய், நம்மளோட ஃப்ரீ ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு பேரட் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பீகாக்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது வந்து பேரட்டு. இந்த பேரட்க்கு பேஸ் கலர் வந்து நம்ம எல்லோ கொடுத்துக்கலாம். உங்ககிட்ட பேரட் க்ரீன் இருக்குது அப்படின்னா பேரட் க்ரீன் கூட ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கலர் கொடுத்துக்கோங்க. என்னோடது வந்து ரொம்ப பியூரான காட்டன் கிளாத்து. இப்போ புது கிளாத் வந்து எடுத்திருக்கேன். அதனால் இது என்ன ஆகுதுன்னா ரொம்பவுமே சீக்கிரமாக பெயிண்ட் அப்சர்வ் பண்ணுறங்காட்டி ஒயிட் இல்லாமல் சரியாக பண்ண முடியல. அதனால் நான் பேஸ் கலர் வந்து ஒயிட் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒயிட் கொடுக்கணும்னு தேவையில்லை. கலர் கிளாத்தில் பண்ணுறீங்கன்னா ஒயிட் கொடுத்துக்கோங்க. ஒயிட் கிளாத்தில் தான் பண்ணுறீங்கன்னா ஒயிட் தேவையில்லை. ஸோ பேரட் க்ரீன் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ் கலர் வந்து ஃபுல்லாக பேரட்க்கு கொடுத்துக்கோங்க. அந்த நோஸ் அந்த மூக்கு வரும் இல்லையா, அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் லைட் க்ரீன் இல்லைன்னா லைட் க்ரீன் கொடுக்கலன்னா எல்லோ கொடுத்துக்கோங்க. இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க ப்ரஷ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 2 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேஸ் கலர் கொடுக்கறதுக்கு வந்து 4, 6 அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ளே வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக தானே கொடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் அந்த ப்ரஷ் சைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 4 கூட நம்ம கொடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த ஷேடு கொஞ்சம் ரொம்ப டார்க் க்ரீன் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் அந்த மீடியமாக பாதி ஒயிட்டு பாதி க்ரீன் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம அவுட்லைன் போட்டிருக்கோமோ அங்கே எல்லாமே அந்த கலரை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அவுட்லைன் ஃபுல்லாக அந்த பிக்சர் ஃபுல்லாக எல்லா பக்கமே அவுட்லைன் நம்ம கொடுத்து முடிச்சுக்கலாம். மூக்கை மட்டும் விட்டுறலாம். மற்ற எல்லாத்துக்குமே நம்ம அந்த அவுட்லைனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா அந்த அவுட்லைன் மேலே இருக்க கலரையே உள்ளே அப்படியே ஷேடிங் கொடுக்குறோம். தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. ப்ரஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஷேடிங் கொடுத்துட்டு வாங்க. அப்படியே ட்ரையாக இருந்துச்சு, ஷேடிங் கொடுக்க வரல அப்படின்னா அந்த க்ரீன் இப்போ நீங்கள் லைன் போட்டுட்ருக்கீங்க இல்லையா, அந்த க்ரீனவே எடுத்து பேலட்டில் எடுத்துகிட்டு கொஞ்சம் வாட்டர் வந்து அதிகமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து நீங்கள் அப்படியே அந்த அவுட்லைன் மேலே வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஷேட் கொடுக்க அந்த கலர் வந்து உள்ளே அப்படியே ஷேடிங் வந்து உள்ளே அப்படியே கிடைக்கும். ஸோ நம்ம நார்மலாக எல்லா பிக்சர்லேயும் பண்ணுறோம்ல, அதே மெத்தட் தான். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த ஆல்ரெடி நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு அதை ஷேட் பண்ணுறதுக்கு வரலை அப்படிங்கும்போது இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வாட்டர் அதிகமாக எடுத்துகிட்டு அந்த பெயிண்ட் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ள ஷேட் கொடுக்கும்போது அது அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் அப்படி கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம ப்ரஷ்ஷை வச்சுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுறலாம். தனியாக அது ஒரு லைன் மாதிரி தெரியாமல் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கரெக்டாக வந்துடும். இப்போது நான் ஒரு வாஷ் தான் கொடுத்துருக்கேன். அந்த பிக்சர் ஃபுல்லாகவே ஒரு வாஷ் தான் கொடுக்க போகிறேன். ஒரு வாஷ் கொடுத்ததுனால கொஞ்சம் லைட்டாக தெரியுது பிக்சர். இதே வந்து இப்போ நம்ம ஒரு வாஷ் கொடுத்து முடிச்சிட்டோமா, கீழே அந்த வால் மாதிரி வர இடத்துக்கு திருப்பி அதே இதை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரும். அதே போல் 3rd வாஷ்லாம் முடிக்கும்போது நல்லாவே வந்து டார்க்காக வர ஆரம்பிச்சிடும். என்கிட்ட பேரட் க்ரீன் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து சாப் க்ரீன் தான் யூஸ் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பேரட் க்ரீன் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து நமக்கு பிக்சர் வந்து இன்னும் நமக்கு அழகாக காமிக்கும். ஸோ இதே மாதிரியே இது பேரட் ஃபுல்லாக அதே இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாமே அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிடுங்க கலர் ஃபுல்லாகவே. நமக்கு அந்த சென்டரில் மட்டும் ஒரு இடத்துலையும் சென்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த நம்ம பேஸ் கலர் வந்து தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் பிளெண்ட் பண்ணிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பேஸ் கலர் வந்து ஃபுல்லாக மறைஞ்சிடக்கூடாது. அதனால் எல்லா பிக்சர்லேயுமே நம்ம கலர் கொடுக்கும்போது பேஸ் கலர் வந்து தெரிகிற மாதிரி தான் வந்து நம்ம மேலே வந்து ஷேட் கொடுக்கணும். நம்ம ஷேடு கொடுத்துட்டு இந்த பேஸ் கலரை வந்து ஃபுல்லாக மறைச்சிடக்கூடாது. இந்த பேரட் பிக்சரில் நீங்கள் வந்து இந்த ஜுவல் பார்ட்டுக்கு வந்து கொடுக்கும்போது அந்த ஜுவல் கொடுக்குற இடத்த வந்து எம்டியாக விட்டுட்டு 3D அவுட்லைனர் இருக்குல்ல, 3D அவுட்லைனரில் கூட நீங்கள் லைன் கொடுத்துக்கலாம். 3D அவுட்லைனரில் கொடுத்தா எங்கெங்கே வரும்னா அந்த ஜுவல் போடுற இடத்துக்கும் அந்த பேரட்டோட தலையில் ஒரு சின்ன பூ மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 3 இது அந்த மாதிரி அதுக்கும் வந்து நீங்கள் அந்த கோல்டன் கலர் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பிக்சரில் நான் எதுவும் பண்ணலை. சும்மா நம்ம எப்பயும் போல் ப்ரௌன் கொடுத்துட்டு எல்லோ மேலே ப்ரௌன் கொடுத்துட்டு ஒரு க்ரீன் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் ரெட் கலரில் மட்டும் டாட் வச்சுட்டு அப்படியே விட போகிறோம். ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி சும்மா நம்ம பெயிண்ட்லேயே வந்து க்ரீன்லேயும் ரெட்லேயும் வச்சுட்டு விட போகிறோம். இப்போ அந்த தலையில் இருக்க இதுக்கும் வந்து சேர்த்து நம்ம க்ரீன் கொடுத்துக்கலாம். ஸோ 3க்குமே க்ரீன் கொடுத்து முடிச்சுட்டு நம்ம எல்லாத்துக்குமே இதே ப்ரொசீஜர் முடிச்சிடலாம் பேரட் ஃபுல்லாக.
ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஷேடிங் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம இதே ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால பெருசாக நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு வந்து எதுவும் இல்லை. ஸோ வந்து நீங்கள் அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்லைன் போட்டு அந்த ஒரு லைனோட 2 பக்கமும் வந்து நீங்கள் அந்த ஷேடு வந்து கொடுக்கணும்னு இல்லை. ஏதோ ஒரு பக்கம் மட்டும் கொடுத்தோம்னாவே போதும். இதே மாதிரி தான் வந்து நம்ம ஒரு கார்டோட சாரீக்கோ இல்லை ஒரு வேட்டி இதெல்லாம் போடுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இது மாதிரி தான் பண்ணுவோம். 2 பக்கமே நம்ம இப்போ ஒரு போடுறோம் அப்படின்னா அதோட 2 பக்கமே நம்ம ஷேட் கொடுக்க தேவையில்லை. ஒரு பக்கம் மட்டும் நம்ம கொடுத்தோம்னா போதும். ஸோ அதே தான் வந்து இப்போ இந்த பேரட்டுக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு எங்கெங்கே அவுட்லைன் வருதோ அதுக்கு அந்த அவுட்லைனுக்கு ஒட்டின மாதிரி இருக்க எல்லா இடத்துலையுமே நம்ம ஷேடிங் கொடுத்துடணும். ஸோ ஃபுல்லாக நீங்கள் முடியுங்க. இதுக்கப்புறமா நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இதில் வந்து அந்த பேரட்டோட கீழே கால் மாதிரி கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு வந்து நம்ம வெறும் ப்ரௌன் மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி எல்லோ கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு மேலே ப்ரௌன் மட்டும் கொடுத்துக்கலாம். ப்ரௌன் மட்டும் கொடுத்துட்டோம்னா போதும், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ வந்து இந்த பேரட்டுக்கும் ஃபுல்லாக நம்ம அவுட்லைன் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் அந்த மூக்கு இருக்கிற இடத்துக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். அந்த ஆரஞ்சுக்கு மேலே நம்ம ரெட் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த அவுட்லைனுக்கு வந்து என்னென்ன கலர் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, க்ரீன் எடுத்திருக்கோம். அந்த க்ரீன் கூட கொஞ்சமாக கிரிம்சன் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா க்ரீன் வந்து கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக கிரிம்சன் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 மட்டும் ஆட் பண்ணிக்கணும். வேணும்னா கொஞ்சம் லைட்டாக வந்து பிளாக் யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப லைட்டாக பிளாக் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அவுட்லைன் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் அவுட்லைன் நம்ம லைன் வரைஞ்சிருந்தோமோ ஸோ அந்த எல்லா இடத்துக்குமே வந்து நம்ம பிளாக்கில் அதாவது இந்த நம்ம க்ரீனு பிளாக்கு கிரிம்சன் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த வந்து நம்ம அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம் எல்லா பக்கமுமே. நம்ம அவுட்லைன்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்து முடிக்கிறோம் அப்படின்னாவே வந்து நம்ம அந்த பிக்சரோட பியூட்டி வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து நல்லா பிக்சர் வந்து நீட்டாக ரொம்ப அழகாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஷேடிங்லாம் கொடுத்துட்டு அவுட்லைன் போடவும் நல்லா பேரட் வந்து நல்லா லுக்காக அழகாக இருக்குது. அதுக்கப்புறமா கண்ணு வரையணும். இப்போ ஐஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணதுக்கப்புறமா அந்த நோஸ்க்கு வந்து நம்ம ரெட்டெல்லாம் கொடுத்துட்டு அந்த ஜுவல் பார்ட்டுக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிக்சர் பாருங்கள், இப்படி தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.